என்ன எப்படி சார் இருக்கு? அப்படியே பாக்குறதுக்கு அசல் பெட் சீஃப் குக் மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கு, சான்ஸே இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒன்னதான் இப்ப சீஃப் குக்னு சொல்லுவாங்க சார். சூப்பரா இருக்கு. என்ன சார் நீங்க இந்த மாதிரி காஸ்டியூம்ல என்ன போட வச்சிட்டீங்களே சார். நல்லதா இருக்கு. நீங்க ஒரு நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. கேசரி கிண்டறியா? இப்படி போய் உட்கார் சந்தோஷ். ஓகே. மேடி, சந்தோஷ் இங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீ வெளியில போய் ஒரு 5 கிலோ கேசரி வாங்கிட்டு வந்துரு, யாருக்கும் தெரியாம. சரிங்க சீக்கிரம் போ. சந்தோஷ், நீ பாத்துக்கிட்டு நான் வந்துடுறேன். அப்புறம் முக்கியமா நீ கிண்டிக்கிட்டே இரு, யார் வந்தாலும் நீ கிண்டிக்கிட்டே இரு. ஓகே டன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சார். என்ன மேடம், அந்த லெட்டரை அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், இந்த வயசுல இவங்களுக்கு விவாகரத்து கேட்கணும்னு தோணிருக்கே, அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேம், நான் உங்களுக்கு மேடமா? இனிமே நீங்க என்ன மேம் எல்லாம் கூப்பிடக்கூடாது. என் பேரு ஆனந்தி. இனிமே நீங்க என்ன ஆனந்தின்னு தான் கூப்பிடணும். ஓகே? இல்ல மேடம், என்ன இருந்தாலும் நீங்க படிச்சவங்க, அந்த தொழிலுக்கு மரியாதை நான் கொடுத்து தானே ஆகணும். மேம், என்ன நீங்க நீங்க எங்களுடைய ஹெச்ஆர் பவித்ரா மேடமோட மாமியார். இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்ல, நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க. அதனால நீங்க என்ன பேரை சொல்லியே கூப்பிடலாம். மேடம், பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு வயசு மட்டும் காரணமா இருந்துட முடியாது. நாம செய்யற செயல்கள் தான் நம்மள மத்தவங்க எப்படி கூப்பிடணுங்கிறத தீர்மானிக்கும். மேம், நீங்க உண்மையிலேயே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் மேம். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த பதில் உண்மையிலே வேற லெவல். சரி மேம், நீங்க ஃபீல் பண்ணி பேசின விஷயத்தை பத்தி பேசலாமா? நான் என்ன ஃபீல் பண்ணேன்? மேம், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உங்க கையில இருக்கு பாருங்க, அந்த லெட்டரோட கேள்விதான். மேடம், இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா கிட்டத்தட்ட 25 வருஷம் ஒன்னா ஒரே வீட்ல வாழ்ந்திருப்பாங்க. இவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அதுல நல்ல விஷயங்கள் இருக்கலாம், கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். எவ்ளோ விஷயங்கள், எவ்ளோ கடந்து இவங்க வாழ்க்கையில வந்திருப்பாங்க. இப்போ இந்த வயசுல போய் விவாகரத்து பண்ண போறோம்னு எழுதியிருக்காங்களே, அத நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு மேடம். என்ன மேம், இந்த ஒரு லெட்டர்ல வந்த விவாகரத்து கேஸ வச்சு இவ்ளோ ஃபீல் பண்றீங்களே? தினம் தினம் எவ்ளோ டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடக்குதுன்னு போய் பார்த்தா தெரியும். மேடம், நீங்க சொல்றது எண்ணிக்கை மட்டும்தான். அது எண்ணிக்கை கணக்கு. நான் சொல்றது மனசுல எண்ணின கணக்கு. இத்தனை வருஷம் ஒன்னா குடும்பம் நடத்தினவங்க எத்தனையோ சந்தோஷங்கள் துக்கங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிரியணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? மேம், இவ்ளோ விஷயம் சொல்றீங்களே, நீங்க படிச்ச இந்த லெட்டருக்கு ஒரு நல்ல பதில் சொல்ல நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த உலகத்துல எல்லாமே 2 தான். ஆகாயம், பூமி, இரவு பகல், இன்பம் துன்பம், நல்லது கெட்டது. அப்படி எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே 2 தானே இருக்கும். மனுஷனுக்கு எப்பவுமே சந்தோஷம் மட்டுமே இருந்துராது, அதே சமயத்துல கஷ்டம் மட்டுமே இருந்துராது. 2மே மாத்தி மாத்தி வந்து வந்து போகும். அத நாம தான் சமாளிச்சு மேல வரணும். அதே மாதிரிதான் கணவன் மனைவிக்குள்ள மன கஷ்டம் வரும். அத அனுசரிச்சு அப்படி இப்படி விட்டு கொடுத்து 2 பேரும் சேர்ந்து போகணும். அதுக்காக விவாகரத்து வாங்கிட்டு போலாமா?
அதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க மேடம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பு யார் நிறைய கொடுக்கணுங்கிறதுல போட்டி இருக்கணும். அப்படி ஒரு போட்டி இருந்தா பிரியணுங்கிற எண்ணமே வராது. வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். அப்புறம் எதுக்கு இந்த ஈகோ எல்லாம்? இவ்ளோ தூரம் வாழ்ந்தாச்சு, இனி பிரிஞ்சு வாழ்ந்து என்ன சாதிக்க போறாங்க? கடந்த கால வாழ்க்கையில அன்பா இருந்த ஒரே ஒரு நொடிய கூட நம்ம நினைச்சு பார்த்தா இந்த பிரியிற எண்ணமே வராது மேடம். மேம் உங்க கையை கொஞ்சம் கொடுங்களேன். கொடுங்களேன் மேம். என்ன மேம் நீங்க இப்படி ஒரு பக்குவமான ஆன்சரை கொடுத்திருக்கீங்க? சான்ஸே இல்ல மேம். உங்ககிட்ட இருந்து சத்தியமான இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்ல மேம். எப்படி மேம் பாசிபிள்? எப்படின்னா? அப்படிதான், எனக்கும் 50 வயசு ஆகுதே. சான்ஸே இல்ல மேம். சூப்பர் மேம். இத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நான் உங்க கூட பேசிக்கிட்டே பவிக்காக லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்ததே மறந்து போயிட்டேன். கொஞ்சம் பவிய கூப்பிடுங்களேன், இந்த பேக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். மேம் இருங்க மேம். நீங்க இப்போ உங்க மருமக இருக்கிற ஆபீஸ்ல தான் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இங்க இன்னொரு கேள்வியும் இருக்கு, அதுக்கும் பதில் சொல்லணும். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். மேம் இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். மறுபடியும்? ஆமா மேம், நீங்க சொல்ற ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதையும் படிங்க மேம் எனக்காக. எனக்கு வயசு 30. நான் தினமும் பஸ்ல வேலைக்கு போற பொண்ணு. நான் பஸ்ல போகும்போதும் ஆபீஸ்ல இருக்கும் போதும் எல்லாரும் என்ன பாக்குற பார்வையே தப்பா இருக்கு. எனக்கு அது என்னமோ மாதிரி இருக்கு. அதனால நான் வேலைக்கு போறதையே விடலான்னு இருக்கேன். மேம் பதில் சொல்லுங்க மேம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் சொல்லுங்க மேம். கேசரி வாங்க போன மேடி இன்னும் காணுமே, எங்க போயிட்டா? என்ன ஹரி சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உன்னை கேசரி தானே வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்க ஆள் அனுப்பியிருக்கேன் சார். எது? அவங்க கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவாங்க. என்ன மேடி நீ, உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டேன். சந்தோஷ்க்கு கேசரி பண்ண தெரியாது. பார்த்த சாரதி வந்து பாக்குறதுக்குள்ள கேசரி வாங்கி வைக்கணும்ல, ஏன் இப்படி டிலே பண்ற? என்ன ஹரி சார், நீங்க ஒரு இன்டர்நேஷனல் செஃப், ஃபேமஸான செஃப் ஹரிகிருஷ்ணன். நீங்களே இவ்ளோ ஃபீல் பண்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு சார். சும்மா கிண்டல் பண்ணாத. கேசரி ஆர்டர் பண்ணல, எங்க வராங்கன்னு கேளு. கூல் வந்துருவாங்க, கூல் ஓகே. நீங்க எந்த கவலையும் படாதீங்க. பார்த்த சாரதி பாக்குறதுக்கு முன்னாடி கேசரி வந்து சேரும். ஹரி சார். சார் என்ன சந்தோஷ், கேசரி ரெடி ஆயிடுச்சு சார். கேசரி அந்திக்கு ஆளெல்லாம் வந்துட்டாங்க. கேசரி இன்னும் பரிமாறாம என்ன பண்றாங்க? ஓகே, நம்ம உடனே எடுத்துட்டு போவோம்.
என்ன சார் சார் நான் கேசரி ரெடின்னு சொல்றேன், நீங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கீங்க. கேசரி ரெடியா? ஆமா சார். உண்மையாவ சொல்ற? ஆமா சார். நீங்க வேணா வந்து பாருங்களேன். வாங்க சார். சந்தோஷ் பண்ண கேசரி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரலாம். வந்து பாருங்க சார். சரி வா வாங்க சார். வாங்க வாங்க. இப்போ வரேன். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். நான் ரெடி பண்ணிட்டேன் சார். என்ன என்ன சந்தோஷ், இங்க ஒரு பாத்திரத்தையும் காணும். கேசரி பண்ணேன்னு சொன்ன, கேசரி காணும் சார். அண்ணா அண்ணா, இங்க இருந்த அந்த கேசரி பாக்கெட்டை பாத்தீங்களா? அதெல்லாம் சப்ளை பண்ண எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. எடுத்து போயிட்டாங்களா? போச்சு, எல்லாமே போச்சு. அடி, நம்ம போய் உடனே அதை தடுத்து நிறுத்தணும். சீக்கிரம் வா. ஹரி சார். சார் என்னாச்சு? வா சந்தோஷ். கேசரிய பரிமாறிட்டான். இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது மேடி? அதான் பார்த்த சாரதி சாப்பிட போறாரு, திட்ட போறாரு. நல்லா மாட்டணும். ஹரி சார், இங்க வாங்க. சார், உங்களை தான் சார். வாங்க சார். சார் வாங்க சார். என்ன சார் இது? ஆமா, இந்த கேசரியை பண்ணது யார் சார்? அது அது வந்து சார், என்ன வந்து போயின்னுட்டு உடனே இந்த கேசரியை பண்ண அந்த குக்கிங்க வந்தாலும் என்ன சார், என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் கேசரி டேஸ்ட் சரியில்லையா? ஹரி சார், எதுவுமே பேசாதீங்க. நான் சொன்னேன்ல, உடனே அந்த குக்கிங்க வர சொல்லுங்க. இல்ல சார், எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா. சார், அந்த கேசரி பண்ண ஆளுங்க வர சொல்லுங்க சார். சார் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க சார். இங்கதான் இருக்காரு சார். ஒரு கேசரி பண்ணது இவர் தான் சார். இவர் பேரு சந்தோஷ். வணக்கம் சார். சூப்பர், சூப்பரா இருந்துச்சு இந்த கேசரி. வேற லெவல்ல இருக்கு. மேம், 50 வயசு உள்ளவங்களுக்கு அருமையான பதிலா சொன்னீங்க. கேட்டா உங்க வயசும் அதான்னு சொன்னீங்க. இப்போ இந்த 30 வயசு பொண்ணுக்கும் சூப்பரா பதில் சொன்னீங்க. செம்ம மேம் நீங்க. ஏன்னா ஏன் மருமகளுக்கும் 30 வயசு தானே ஆகுது. ஓ மேம், நீங்க எல்லாமே உங்க சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றீங்க. சான்ஸே இல்ல மேம். எக்ஸலென்ட் மேம். அப்படியே நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேம். மேம் மேம் ப்ளீஸ் மேம். 25 வருஷத்துக்கு முன்னாடி என் கல்யாணத்துல சுப்பிரமணியன்னு ஒருத்தர் பண்ணாரு. அதே கேசரி மாதிரி இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி இப்பதான் சாப்பிடுறேன். சூப்பர் சந்தோஷ். தேங்க்யூ சார். இந்த மாதிரி அருமையான ஒரு கேசரியை சமைச்சவருக்கு எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுங்க. சூப்பர். இந்த கேசரி எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னா டவுட்டே இல்ல. கண்டிப்பா உங்க ஊரு கும்பகோணம் தானே? ஆமா சார். அதானே, என்னுடைய கெஸ் எப்பவுமே மிஸ் ஆகாது. சூப்பர். இங்க பாருங்க ஹரி சார், எனக்கு கேசரி தான் மெயின் டிஷ். சூப்பரா நல்லா வந்திருக்கு.
ரொம்ப தேங்க்ஸ் சார். ம். இதுக்கப்புறமும் உங்களை நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் வரேன் சார். வரோம். தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். உங்களை வாயார பாராட்டினா மட்டும் போதாது. என்னுடைய சின்ன அன்பளிப்பு இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சார் ம். ஆ, தேங்க்யூ சார். மேம் சூப்பர் மேம். நீங்க ரொம்ப ரொம்ப அழகா அவங்களுக்கு புரியுற மாதிரியான பதிலா சொல்லிருக்கீங்க. எனக்கும் பர்சனலா சில பதில்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். தேங்க்ஸ். அப்படியா? சரி, நல்லது. நான் கிளம்பட்டுமா? சரி மேம், வாங்க நானே கூட்டிட்டு போறேன். வாங்க மேம். அட வாங்க. வேண்டாம், வாங்க இல்ல, நான் மேம், உங்களை இருக்கட்டும். பரவாயில்ல, வாங்க இல்ல. மேம், வாங்க. அத்தை, பவி. பவித்ரா மேடம், நான் எம்டி ரூம்ல இருந்து வெளியே வந்தேனா, மேம் வந்துட்டு இருந்தாங்க. உங்க மாமியார்னு சொன்னாங்க. உடனே இங்க கூட்டிட்டு வந்து இங்க ஏசில உட்கார வச்சுட்டேன். இல்லையா மேம்? ஆமா ஆமா, கவனிச்சிங்க. இவங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க பவி. பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்படியா அத்தை? தேங்க்ஸ் ஆனந்தி. மேம், இதுக்கு போய் யாராவது தேங்க்ஸ்லாம் சொல்லுவாங்களா? இட்ஸ் ஓகே மேம், இருக்கட்டும். சரி அத்தை, வாங்க போலாம். பாய். பாய். சரி, நான் வரேன். மேம், அடிக்கடி ஆபீஸ்க்கு வாங்க. சரி. See you மேம். லக்ஷ்மி மேடம். தேங்க் யூ மேம். ஓகே, பாய் பாய். சந்தோஷ் சார் எனக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. என்ன என்ன சார், என்ன நம்ப முடியலையா? அது ஒண்ணும் இல்ல சந்தோஷ். ஹரி சாருக்கு உன்னை நம்ப முடியுது, ஆனா எப்படி பாராட்டுறதுன்னு தான் தெரியல. அப்படித்தானே ஹரி சார்? இல்ல சந்தோஷ், எனக்கு இவ்வளவு நல்லா குக் பண்ண தெரியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பார்த்த சாரதி உன்னை பாராட்டினதும் ரொம்ப சந்தோஷமாவும் அதே நேரம் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. சந்தோஷோட கேசரியை எல்லாரும் சாப்பிட்டு மனசார வாழ்த்துறாங்க. நீங்களும் உங்க பங்குக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவான்ல? ஓகே சார். இருக்கு சார், இந்தாங்க சார், எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். எக்ஸலென்ட், சூப்பரா இருக்கு. சூப்பரா சார்? எப்படி? இந்த மாதிரி சார் கொடுங்க எனக்கு. சாப்பிட்டு பாரு. அசத்திட்டேன். சந்தோஷ் ரியலி சூப்பர். உண்மையாவா? அருமையா இருக்கு. சந்தோஷ் எப்படி இதெல்லாம்? தேங்க்யூ சார். இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா? சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். டெய்லி வீட்ல பண்ணி பழகிடுச்சு சார், அவ்வளவுதான். சார், நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எங்க அம்மா கேசரி பண்றதை கிட்ட இருந்து பார்த்தவன் சார். நான் அவங்க பண்றது மட்டும் இல்ல, அம்மா பேசிக்கிட்டே பண்ணுவாங்க சார். அது அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு சார். நான் கூட லட்சுமி மேடம் வராம நீ வந்ததை பார்த்து கொஞ்சம் பயந்து தான் போயிட்டேன். நானும் மேடையும் வேற ஒரு திட்டம்லாம் போட்டு வச்சிருந்தோம். நீ எல்லாத்தையும் மாத்திட்ட. உண்மையிலேயே ரொம்ப நல்லா செஞ்ச, அசத்திட்ட. தேங்க்யூ. கிளையண்ட் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு பார்த்தல? அது மட்டுமா, உனக்கு 100 ரூபாய் சன்மானம் வேற கொடுத்தாரு. அது எவ்வளவு பெருமையா இருந்துச்சு. மனசார சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். சார் பரவாயில்ல சார், இதுக்கு போய் எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சந்தோஷ்? அப்படி இல்ல மேடி, நான் இவ்வளவு சமைச்சதுக்கே என்னை இவ்வளவு பேர் பாராட்டுறீங்க. இப்பதான் தெரியும் சமையல் எவ்வளவு பெரிய விஷயம்னு. ரியலி நீங்க சூப்பர் சார். எல்லாரும் என்ன பாராட்டும் போது என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா வீட்ல அம்மா எவ்வளவோ முறை சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட அவங்க சமையல் நல்லா இருக்குன்னு நான் பாராட்டினதே கிடையாது சார். ஆனா இப்பதான் அது எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிய வச்சிருக்கீங்க சார். அதுக்கு தான் ஹரி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். இனிமே நான் அம்மாவா இருந்தாலும் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்க சமைச்சதை சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பா நான் பாராட்டுவேன் சார். சூப்பர் சந்தோஷ், ரொம்ப நல்ல விஷயம். நானே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு காரணம்
என் அம்மா தான். அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஷெஃபா இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். இரு இரு, போற வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு. நம்ம 2 பேருமே போயிட்டு போலாம். அடே, பசங்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிடு. ம் எல்லாமே ரெடியா இருக்கு சார். ஆமா சார், எங்க போறோம்? எல்லாமே நல்ல விஷயம்தான், முக்கியமான விஷயம்தான். அங்க போனா நீயே பாப்ப. வா 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 வா. பாய் மேடி. போயிட்டு வாங்க சார். என்ன அத்தை, எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல பவி, நீ ஆபீஸ்க்கு வர அவசரத்துல லஞ்ச் பேக்கை விட்டுட்டு வந்துட்ட, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, அதுக்காக இவ்வளவு தூரம் அலைவீங்களா அத்தை? நான் இங்கே ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பேன்ல. ஆஹா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். அதான் நானே எடுத்துட்டு வந்தேன். இந்தா புடி, சாப்பிடு. ஆமா அத்தை, நீங்க இவ்வளவு தூரம் எப்படி வந்தீங்க? ஆட்டோல தான். பவி, உன் ஆபீஸ் ரொம்ப பெருசா நல்லா இருக்கு. நீ இங்க வேலை செய்யறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அத்தை, உங்களையும் இங்க வேலைக்கு சேர்த்து விடவா?